வணக்கம் நண்பர்களே. நிறைய தொழில் இருக்குது. ஒவ்வொரு தொழிலும் ஒரு விதமான வருவாயை தரக்கூடியது. ஒரு சில தொழிலில் 10% வருமானம் வரும், 20% லாபம் வரும், 30% லாபம் வரும். ஆனால் ஒருத்தர் 500% லாபம் வர மாதிரி ஒரு தொழிலை பண்ணியிருக்காரு. 15 கோடிக்கு மேலே சம்பாதிச்சிருக்காங்க. என்ன தொழில், என்ன விஷயம் அப்படின்றத வீடியோவை பார்ப்போம் வாங்க. தீபாவளி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது புது உடைகள், பலகாரங்கள், பட்டாசு. அதுதான் முதன்மையானது தீபாவளியில். அதில் பட்டாசு அப்படின்னாலே சிவகாசி தான். அந்த சிவகாசியில் இருக்கிற ஒரு பட்டாசு கடை அப்படின்றவங்க தான் இவ்வளோ வருமானத்தை சம்பாதிச்சிருக்காங்க. சிவகாசியில் இருக்கக்கூடிய அந்த பட்டாசு நிறுவனம் தன்னுடைய நிறுவனத்துடைய பட்டாசுகளை விற்பதற்காக தீபாவளினால் சமூக வலைதள பிரபலங்கள் யாரெல்லாம் அதிகபட்சமான ஃபாலோவர்களை வச்சுருக்காங்களோ அப்படியான சமூக வலைதள பிரபலங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி நாங்கள் பட்டாசு தொழில் பண்ணுறோம், குறைவான விலையில் பட்டாசு விற்கிறோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எங்கள் நிறுவனத்தோட விளம்பரத்தை நீங்கள் வச்சுருக்க அந்த பேஜில் நீங்கள் விளம்பரம் போடணும், அதுக்கான உங்களுக்கு நாங்கள் பணமும் கொடுத்துருவோம், விளம்பரத்துக்கான பட்டாசுகளையும் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. சம்மந்தப்பட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் ஒரு தொகை வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 30,000 50,000 வரைக்கும் அந்த ஃபாலோவர்ஸுடைய எண்ணிக்கையை பொறுத்து அவங்களுக்கான விளம்பரத்துக்கான தொகை பேசப்பட்டதாக சொல்கிறாங்க. கிருஷ்ணகிரி பகுதியில் இருக்கக்கூடிய பாலாஜி இருக்காரா அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும். அந்த நண்பருக்கும் அப்படி இவங்க தன்னோட பட்டாசு கடைக்கு விளம்பரம் வேண்டி அணுகியிருக்காங்க. அவங்களும் ஒரு 35,000 விளம்பரத்துக்காக பணம் கேட்டிருக்காங்க. அந்த 35,000 உடனே பணத்தையும் போட்டு விட்டாங்க. பணத்தை போட்டுவிட்டு விளம்பரம் செய்வதற்கான பட்டாசுகள் மாதிரி பட்டாசுகளையும் அனுப்பி வச்சுருக்காங்க. அவங்களும் அந்த பட்டாசுலாம் எடுத்து வெடித்து பார்த்துட்டு அருமையாக இருக்குது, குறைவான விலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரமும் கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அப்படி தென்னிந்திய மாநிலங்களை குறி வச்சு யாரெல்லாம் அதிக ஃபாலோவர்ஸ்களை அதிக பின்தொடர்பாளர்களை வச்சுருக்கக்கூடிய இந்த சமூக வலைதள பிரபலங்கள் அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி அவங்க எவ்வளோ பணம் கேட்குறாங்களோ அந்த பணத்தை கொடுத்துட்டு விளம்பரம் செய்வதற்கான மாதிரி பட்டாசுகளே அனுப்பிட்டு விளம்பரம் செய்ய வச்சுருக்காங்க. விளம்பரம் செய்யும் போதே நீங்கள் இந்த பட்டாசுகளை வாங்கணும் அப்படின்னா இந்த நிறுவனத்தோட இணையதள முகவரி இங்கே இருக்குது, என்னென்ன வகை பட்டாசுகள் அதில் வரும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணால் உங்களுக்கு பட்டாசு வந்துடும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக விளம்பரங்களை பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த விளம்பரங்களை பார்த்த பொதுமக்கள் பல்லாயிரம் பேர் 3,000, 5,000, 10,000, 15,000 சொல்லிட்டு பட்டாசுகளை ஆர்டர் போட தொடங்கிட்டாங்க. பட்டாசுகளை ஆர்டர் போட்டு சில நாள் அடுத்த சில நாள் ட்ராக் பண்ணும்போது ஆந்திவே அப்படின்ற மாதிரியான அந்த இணையத்தில் வந்திருக்கு. தீபாவளி நெருங்க எந்த பார்சல் வந்ததுக்கான எந்த அறிகுறியும் தெரியலை. திருப்பியும் அந்த சம்மந்தப்பட்ட இணையதளத்துக்கு உள்ளே போய் பார்க்கும்போது அந்த இணையதளமே இல்லை. அந்த இணையதளமும் பணம் செலுத்துறதுக்கான அந்த QR கோடு லிங்க் எல்லாமே செயலிழந்து போச்சு, எதுவுமே செயல்பாட்டிலே இல்லை. தேடி பார்த்தா அப்போ தான் புரிஞ்சிருக்கு இந்த எல்லாருமே ஏமாற்றப்பட்டிருக்காங்கன்னு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 பிரபலமான இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு 30,000 50,000 வரைக்கும் 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் அந்த ப்ரொமோஷனுக்கான பணம் கொடுத்துருக்காங்க. இந்த நபர்களை பார்த்து இந்த சமூக வலைதளங்களில் விளம்பரம் செய்த இந்த நபர்களை பார்த்து பட்டாசு வேணும் அப்படின்னு சொல்லி பணம் செலுத்தி ஆர்டர் போட்டாங்க இல்லையா பொதுமக்கள். அப்படி போட்டவங்களில் கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் அளவுக்கு மக்கள் அந்த வங்கி கணக்கிற்கு பணம் செலுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. பாலாஜி இருக்கார அந்த பேஜினுடைய நண்பர்கள் அவங்க தான் விளம்பரம் செய்வதற்காக வாங்கினாங்களே 35,000, அதிலே ஒரு 30,000 போட்டு நாமளும் திருப்பி இதிலே பட்டாசு வாங்கணும்னு சொல்லி 30,000 போட்டிருக்காங்க. அவங்க போட்ட பணமும் போயிடுச்சு. சரி, இணையதளம் தான் செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த முகவரி வச்சு சிவகாசியில் விசாரித்து பார்த்தா அந்த முகவரியில் அப்படி ஒரு பேரே இல்லை, அப்படி ஒரு பட்டாசு கடையே இல்லை அப்படின்றாங்க. பாண்டியன் கிராக்கர்ஸ் இந்த பேரில் தான் அவங்க நாங்கள் கடை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மாதிரி பட்டாசுகள் அனுப்பியிருக்காங்க. கடையோட பேர் அப்படின்னு சொல்லி இணையதளங்களில் பாண்டியன் கிராக்கர்ஸ் அப்படின்ற பேரில் தான் இணையதளங்கள்லையும் அவங்க போலியான ஒரு இணையதளத்தை வச்சு இணையதளத்தில் பட்டாசுகளுக்கான மாதிரிகள் அப்படிலாம் வச்சுருந்துருக்காங்க. ஏமாந்ததுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் இது எல்லாமே போலின்னு தெரிய வருது. இது போலின்னு தெரிய வர்றதுக்குள்ளே சம்மந்தப்பட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் விளம்பரம் படுத்துனாங்களே அதை பார்த்த அப்பாவி எளிய நம்ம மக்கள் அதுக்குள்ளே பல பேர் பல்லாயிரமாக போட்டு கிட்டத்தட்ட 15 கோடி வரையிலான பணம் அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பப்பட்டதாக சொல்கிறாங்க. அந்த கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய பாலாஜி அப்படின்ற நபர் சம்மந்தப்பட்ட SP ஆஃபீஸில் போய் இது மாதிரி ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்ததுக்கப்புறம் தான் இப்படி ஒரு மிகப்பெரிய மோசடி சம்பவம் நிகழ்ந்தது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இந்த பாண்டியன் கிராக்கர்ஸ் அப்படின்ற ஒரு போலியான பேரில் இவங்க சமூக வலைதள பிரபலங்கள் சில பேருக்கு பணம் கொடுத்து இப்படி போலியாக விளம்பரம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நிறுவனம் தான் அப்படி பண்ணிச்சானா அதுதான் இல்லை. சன் கிராக்கர்ஸ் அப்படின்ற பேர்லையும் இன்னொரு போலியான ஒரு நிறுவனமும் பொதுமக்கள்கிட்ட ஏமாற்றிருக்காங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் சின்னத்திரை பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள், சமூக வலைதள பிரபலங்கள் இப்படி இந்த நபர்களை பிடிச்சு கொண்டு நேரடியாகவே தன் கடை வச்சிருக்க மாதிரி காட்டி விளம்பரம் பண்ணி அந்த சன் கிராக்கர்ஸ் அப்படின்ற பேர்லேயே அவங்களையும் மோசடி பண்ணியிருக்கதாகவும் தகவல் சொல்கிறாங்க. ஒரு கடையே இல்லாமல் ஒரு நிறுவனமே இல்லாமல் பாண்டியன் கிராக்கர்ஸ், சன் கிராக்கர்ஸ் இப்படின்ற இந்த நிறுவனங்கள் அவங்க விரிச்ச வலையில் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் விழுந்திருக்காங்க.
அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸும் இப்படி ஒரு நிறுவனம் இருக்கா, இது எத்தனை வருஷமாக இருக்குது, இது வியாபாரம் பண்ணுறாங்களா, இவங்க பட்டாசு விற்கிறாங்களா அப்படின்ற எந்த தகவலுமே உறுதி செய்யப்படாமல் தனக்கு கொடுக்கப்பட்ட பணத்துக்காக மட்டும் விளம்பரம் செஞ்சு பல்லாயிரக்கணக்கான மக்களையும் ஏமாறுறதுக்கு வழிவகுத்திருக்காங்க. தொடர்புடைய ஏமாற்று நிறுவனங்கள் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு மட்டும் சில லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு 15 கோடிக்கும் மேலான தொகையை குறுகிய காலத்தில் மோசடி செஞ்சுட்டு போயிருக்காங்க. காவல்துறையும் புகார் பதிவு பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. புகார் பதிவு பண்ணி விசாரித்து சம்மந்தப்பட்ட நபரை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட கொடுத்த பணத்தை மீட்கிறதுக்குள்ள அது ஒரு பெரிய மாமாங்கமே ஆயிரும். சமூக வலைதள பார்வையாளர்களாக இருக்கிற நாம எந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன சொன்னாலும் நம்பி ஏமாந்துடாமல் இனிமேலாவது விழிப்போடு இருப்போம். நன்றி மக்களே.